ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ எந்த படத்தோடது அப்படின்னா மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் மற்ற படங்களுக்கு பண்ணுற மாதிரி இந்த ரிவ்யூ இருக்காது. நான் பொதுவாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை சொல்லுவேன். ஸோ நான் இந்த படத்துக்கு ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஓவராலாக நான் இந்த படத்தை பற்றி சொல்லிட போகிறேன். ஸோ உங்களோட தாட்ஸ் என்னென்ன மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு ரீயூனியன் தான். ரீசெண்ட் டைம்ஸில் 96க்கு அப்புறம் ரீயூனியன் படம் ரொம்பவே அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை தான் எந்த படத்துலையும் எடுத்திருக்காரு. ஸோ 2008 கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த +2 தேர்வில் முறைகேடு நடந்திருக்கிறதா கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பேட்சில் படித்தவங்க எல்லாம் திரும்ப எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்டே. ஸோ மறுபடியும் 3 மாதம் வந்து தங்கி படித்து எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையே. பொதுவாக எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி இந்த படத்துலையும் லவ் போர்ஷன்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டுன்னே சொல்லலாம். ஸோ ஆக்டிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் ரக்ஷன் அண்டு மலினா இவங்க தான் வந்து மெயின் ரோலாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிராங்க் ஸ்டார் ராகுல் அண்ட் தீனா பண்ணியிருக்காங்க. ஸோ ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஆக்டிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. மேபி டேரக்டர் இவரை நல்லா யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற எனக்கு ஒரு தாட்டும் வருது. ஏன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் படத்தில் அவர் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படத்தில் டேரக்டர் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ளே வருது. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மலினா, இவங்களுக்கு பெருசாக இந்த படத்தில் ஆக்டிங்கில் ஒரு ஸ்கோப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். சும்மா வந்துக்கிட்டு போகிறாங்க அவ்வளோதான். இந்த படத்தில் சும்மா அழகாக வந்துக்கிட்டு போனால் மட்டும் பத்தாது. கொஞ்சம் ஆக்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. டேரக்டர் இன்னும் கொஞ்சம் கதையை அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்கலாமோன்னு தோணுச்சு. மற்றபடி எனக்கு ஆக்டிங்கில் இம்ப்ரெஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் தீனா தான். தீனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களோட வேலையை கரெக்டாக முடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாறி தெரிஞ்சாலும், பட் இந்த கதைக்கு அது போதுமானதாங்க இருந்தது. ஏன்னா யாருமே ஆக்டிங் பண்ணாத போது, இந்த படத்துல அவர் மட்டும் கொஞ்சம் தனியா தெரிஞ்சாரு. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பிராங்க் ஸ்டார் ராகுல். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, கதை ஃபுல்லா வந்து டிராவல் பண்றாரு. பட் இவரோட ஆக்டிங்கும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சுமாரா தான் இருந்தது. ஸோ பெருசா யாருமே இந்த படத்துல ஆக்டிங்ல ஸ்கோப்பே இல்ல. ஸோ தினாவ தவிர்த்து மத்த யாருமே பெர்ஃபார்ம் பண்ண மாரி எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ ஸ்கூல் படங்கிறதுனால எல்லாருமே எதிர்பார்க்கிறது லவ் போர்ஷன்ஸ் கண்டிப்பா எதிர்பார்த்திருப்பாங்க. ஸோ அதே ஒரு லவ் போர்ஷன்ஸ் இந்த படத்துல இருக்கு. பட் யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணாத அளவுக்கு தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில இந்த படம் கொஞ்சம் அதுல லேக் ஆயிடுச்சோன்னு தோணுது. ஸோ டைரக்டர் பத்தி பேசணும் அப்படின்னா ரக்கோ யோகேந்திரன். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லாரும் எடுக்கிற மாரி ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட் தான் இந்த படத்துலயும் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனாலும் இந்த படத்த இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. பெருசா மனசுக்கு ஒட்டுற மாரி எந்த விதமான காட்சியும் படத்துல இல்லாதனால, இந்த படம் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலா இதுதான் இந்த படத்தோட என்னுடைய தாட்ஸ். ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நான் உங்கள நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.